ஒரு பெண் இருக்கா, அவளை நம்பித்தான் ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்போ ஜவுளிக்காரனா இருக்கணும். அது இல்ல, அதுவும் இல்லையா? அந்த பெண் காட்டுற வழியில தான் அவரு போறாரு. அவரை நம்பித்தான் அந்த பெண்ணும் வாடுற. வாசு பொம்பளை பின்னால போறவன் வந்தான். வாசு இல்லையா? பொம்பளை காட்டுற வழியில தான் அவனும் போறான், அவனை நம்பித்தான் அவனும் இருக்கிறான். குருட்டு பிச்சைக்காரன் இவ அவனுக்கு வழியை காட்டுறா, 2 பேரும் பிச்சை எடுக்கிறாங்க. சொல்ல நானும் வருவேன், மீதியை சொல்ல. நெஞ்சே நீ போ செய்தியை சொல்ல, நானும் வருவேன், மீதியை சொல்ல. வாழ்வேன் நீ வா வாசலில் மெல்ல, கால்களும் இங்கே கண்வழி செல்ல. நெஞ்சே செய்தியை சொல்ல, நானும் வருவேன், மீதியை சொல்ல. வராதோ ஆயிரம் கேள்வி உன்னிடம் கேட்டேன், விடை கிடைக்காமல் உறங்கிட மாட்டேன். பூவிழி சிவக்க செவ்விதழ் வெளுக்க, நூலிடை இழைக்க, நாடகம் நடக்க. நெஞ்சே நீ போ செய்தியை சொல்ல, நானும் வருவேன், மீதியை சொல்ல. கண்டாள் பார்வைகள் வழியே வார்த்தைகளாட, பாவலன் கம்பன் பாட்டினில் பாட. நான் அது போலே காதலில் விழுந்தேன், நாயகன் பெயரால் காவியம் வரைந்தேன். நாள் விழி ஒன்றாய் பொருந்திடும் தேதி, நான் ஒரு பாதி அவன் ஒரு பாதி. நெஞ்சே நீ போ செய்தியை சொல்ல, நானும் வருவேன், மீதியை சொல்ல. என்னடா அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? வாசு யாரா அது? எங்க அப்பாடா, சிதம்பரம் பேரு. ஐயோ எப்ப செத்தாரு? சாவடா, திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டார். அவ்வளவுதான். பெரிய மனுஷங்களே எப்போது இப்படித்தாண்டா பொசுக்கு பொசுக்குன்னு காணாம போயிடுவாங்க, வீட்டு விட்டு ஓடிடுவாங்க. இப்ப என்னையே எடுத்துக்கேன். அப்ப ஏன்டா காணாம போனாரு? தெரியலடா. சங்கம்னு ஒரு பத்திரிகை எடுத்துக்கிட்டு இருந்தாரு. நடந்ததா? அதுல பெரிய மனுஷங்களை எல்லாம் பத்தி ரொம்ப கண்டபடி திட்டி எழுதிட்டு இருந்தாரா. என்ன தகராறோ என்னவோ தெரியல, திடீர்னு ஒரு நாள் காணோம். என்னடா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், எதே பார்த்துக்கிட்டு இருக்கேன்? வாசு அப்பன் மகன் ஒரே ஆச்சுடா. உங்க அப்பா மாதிரியே இருக்கிற நீ. இல்ல நான் எங்க அப்பா மாதிரி இல்ல, உங்க அப்பா மாதிரியா இருப்பேன். எங்க அப்புறம் விடுறா, அந்த ஆள போய் ஒரு உருவன்னு சொல்லிட்டு. உன்னை பார்த்தாலே தெரியுது. வயசானவனை பத்தி என்ன பேச்சு? இப்போ போர் அடிக்குது பொழுது போல. எதனா சினிமா போலாமா? போலாமே. கையில படம் வச்சிருக்கேன். வாசு ஒரு ஐடியா. நீ உங்க அப்பா மாதிரி வேஷம் போட்டுக்கோ, நேரம் உங்க அம்மா முன்னால போயிடு, அசந்துருவாங்க. என்னங்க எங்க எப்படி பண்ணீங்க? எங்களெல்லாம் விட்டு போறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு அழுவாங்க. சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்க. பார்வதி
நம்ம விதி அப்படி ஆயிப்போச்சு. கடன் தொல்லை தாங்க முடியாம ஊரை விட்டு ஓடிட்டேன். இப்போ எனக்கு 500 ரூபாய் தான் கடன் இருக்குது. கடன்காரன் கூட வாசல்லே நிக்கிறான். அதை கொடுத்துட்டேன்னா நம்ம 2 பேரும் நிம்மதியா இருக்கலாம் பார்வதி அப்படின்னு சொல்லு. கொடுப்பாங்க. உதய வாங்கிக்கேண்டா. அம்மா தாண்டா. புரிஞ்ச உடனே என் தோலை உரிச்சு விடுவாங்கடா. ட்ரை பண்ணி பாப்போம்டா, எது கிடைக்குதுன்னு பாப்போம். வாயா. சரிவா, வேற வேலை எதுவும் தான் இல்ல, இதையாவது செய்வோம். சிதம்பரம் வா. வாங்க சிதம்பரம் வாங்க. எங்கிட்டே நடிக்கிறியா? அம்மா கிட்ட நடி. மீசியை கேட்டுருவேன். தகராறு பண்ணாதரா, போட. வாங்க வாங்க சிதம்பரம் வாங்க. என்னங்க பார்வதியம்மா காண சொல்லிட்டீங்க. வந்துட்டா உங்க வாசு. வாசு அப்பா வாங்க வாங்க. எங்க என்னங்க எங்களை எல்லாம் விட்டு போக எப்படிங்க மனசு வந்தது? என்ன பண்றது, ஊர் பூரா ஒரே கடன் தொல்லை. இன்னும் 500 ரூபாய் தான் பாக்கி. கடன்கார வாசல்லையே நிக்கிறான். எங்கிட்ட இருக்கு, விட்டு எறிஞ்சிடுங்க. இரும்புடா தலையில இரும்புடாது. தோப்பாக்குள்ள இரும்புடா. நேரத்தை கிடைக்கிறீங்க. தோப்பாக்குள்ள இரும்புடா. இரும்புடா இல்லையா? எங்க வெரி குட். இந்த ஒரு கடனை தீர்த்துட்டா போற, அவ்வளவுதான். இனிமே நிம்மதியா இருக்கலாம். என்ன வேணும்? ஒரு சினிமா போவோமா? என்ன வாசுவ முறைக்கிற மாதிரி என்னையும் முறைக்கிற? என்ன முறைக்கிற? நான் வரேன். இரு, பணத்தை வாங்கிக்கிட்டு போவோம். நான் வந்து இது சிதம்பரம். என்ன சிதம்பரம்? சிதம்பரம் வீடு இருந்தது, எங்க காணோம்? எறும்பு தின்னுச்சா? மருங்க இது இல்ல. நீ கோச்ச கூடாது. உங்க மேல எனக்கு கோவம் வருமா? நீ ஒண்ணு என்ன தப்பா நினைக்க மாட்டேல்ல? சொல்லுங்க. சிரிக்க கூடாது, கோபப்படக்கூடாது. உங்க பேச்சு கேட்டு நான் வேற என்னதான் செய்யுது, அதையும் சொல்லிடுங்க. ஒண்ணு இல்ல, வந்து நான் இல்ல, நம்ம முத்து பையன் இருக்கிறானே, அவன் வந்து நமக்கு உனக்கும் எனக்கும் காதலா? அதான் ஆமா அப்படின்னு சொல்றான். நான் சொல்லல, அவன் சொல்றான். முத்து சொன்ன மாதிரி ஏன் இருக்கக்கூடாது? அவன் சொன்ன மாதிரி நீ சொல்றியா? அவர் ஒன்னும் தப்பா சொல்லலையே. நிர்மலா, ஏன் நான் உங்க அன்புக்கு தகுதியற்றவளா? என்னுடைய நிலைமை உனக்கு தெரியாது நிர்மலா. காதல் கல்யாணம் இதுக்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இடமே கிடையாது. பாஸ்கர், உங்க மாதிரி மனசுல சதா போராடிக்கிட்டும் குழம்பிக்கிட்டும் இருக்கிறவங்களுக்கு தான் வாழ்க்கைக்கு அவசியம். அந்த பொறுப்பேத்துக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையோடு சேர்ந்து அவங்க வாழ்க்கையும் பாழாக வேண்டியதுதான். அதுக்கும் தயாரா? பொறுப்பேத்துக்க ஒருத்தி கிடைச்சா உதறித்தான் தள்ளுவீங்களா? உன்னை கல்யாணம் செய்துக்க நான் பயப்படுறதுக்கு காரணம் உன்னுடைய நலன் தான். உன் வாழ்க்கையை நாசமாக்க எனக்கு விருப்பம் இல்லை. இல்ல, நீங்க இல்லைன்னா எனக்கு அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாது. நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். பாஸ்கர், என்னை ஏமாத்த மாட்டீங்களா? என்னையே நான் ஏமாத்திக்கிட்டா தான் அது நடக்கும். அப்போ முத்து சொன்னது நினைக்கிறேன். நினைக்கிறீங்களா? விஷயம் நிர்மலா ஒருத்தனை காதலிச்சிருக்குதான், அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறதாக தீர்மானிச்சிருச்சான். நம்ம சம்மதம் கேட்டு கடுதாசி எழுதிருக்கு. நிர்மலா ஒரு முடிவு பண்ணானா அது சரியா இருக்கும். சம்மதம்னு எழுதி போடுங்க. பின்ன வேற என்ன நான் சொல்ல போறேன்? உன்னோட பேசி பேசி இப்ப யாரு எது கேட்டாலும் சம்மதம் இல்ல என் வாயில வருது. சும்மா இருங்க நீங்க ஒண்ணு. அது இருக்கட்டும், பையன் யாரா, என்ன செய்யறானா? பேரு பாஸ்கரன், போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கான். பொண்ணு புத்திசாலி பொண்ணு, அதெல்லாம் தகுந்த மாப்பிள்ளையா தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். ஏங்க, அதோட நம்ம கிரிஜாவுக்கும் ஒரு பையனை பாத்தீங்கன்னா 2 கல்யாணத்தையும் ஒரே பந்தல்ல வச்சிடலாம். செய்யலாமே. என்ன, யார் கல்யாணத்தை பத்தி பேச்சு? யார் வீட்டுல கல்யாணம்? எல்லாம் நம்ம வீட்டுலதான். ஓஹோ, உங்களுக்கு அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணமா? ஜாம் நடத்திடலாம். சும்மா இறி குறும்பு. நம்ம நிர்மலாவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆக போகுது. உண்மையாவா? உன் கல்யாணத்தையும் நிர்மலா கல்யாணத்தோட சேர்த்து முடிச்சிடலான்னு உங்க அம்மா சொல்றா, வேற ஒண்ணும் இல்ல. எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம். அப்ப எவனோ ஒரு பையன் தப்பிச்சுக்கிட்டான். சும்மா இருங்கப்பா. முதல்ல நிர்மலா அக்கா கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன பத்தி பாத்துக்கலாம். என்ன எழுதுறது? காதல் வலையில் விழுந்து விட்ட நிர்மலாவுக்கு
அன்பு தோழி கிரிஜாவின் அறிவுரைகள். கரெக்ட். சொன்னது கேளு கண்ணம்மா, சொன்னது கேளு, சொன்னது கேளு கண்ணம்மா, சொன்னது கேளு. தெரியாதடி எனக்கு தெரியாதடி, புரியாதடி எதுவும் புரியாதடி. தெரியாதடி எனக்கு தெரியாதடி, புரியாதடி எதுவும் புரியாதடி. அனுபவத்தில் எனக்கு முன்னே பிறந்தாயடி, யார் யாரோ எழுதியதை படித்தாயடி. ஆரம்பத்தை நீ அறிந்தால் சொல்லடி, கொஞ்சம் நில்லடி. ஆசை நெஞ்சை நீ அழைத்து செல்லடி, நீயும் என்னுயிர் தோழி பாடம் சொன்னவள் வாழி, என்னுயிர் தோழி பாடம் சொன்னவள் வாழி. கை மீது வாங்கி மார் மீது தாங்கி இன்பத்தை தேக்கி வைப்பானி பாக்கி. அப்போது பெண்மை பேசாத உண்மை, ஆனாலும் உள்ளம் கோவென்று தள்ளும். பின்மாலை நேரம் என்னென்ன நேரும், ஒன்றாகச் சேரும் கண்ணென்ன கூறும். ஆரம்பமே இப்படித்தான் தெரிஞ்சுக்கோ, சொல்வேன் புரிஞ்சுக்கோ. ஆசை வரும் வெட்கத்திலே